ஃபார்மட் நியூமராலஜியில் நம்ம நம்பர்ஸ் அப்படின்றது ஒரு மேஜிக், அது ஒரு பெரிய கடல் அப்படின்றது தெரியும் சார். அப்படின்றப்ப அதை பயன்படுத்தி இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை முழுமையாக நீக்க முடியுமா சார்? கண்டிப்பாக. என் வேலையே அதான வேலையா, அதை தானே பண்ணிகிட்ருக்கிறது. ஐயா எங்களுக்கு 35 வயசாவது இன்னும் கல்யாணம் ஆகலை. கேட்டால் இந்த தோஷம் இருக்கும், அந்த தோஷத்தில் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம், சர்ப தோஷம், இன்னும் நிறைய இருக்குது. ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இதில் நிறைய தோஷம் அப்படின்னு ஒன்று முதல்ல தோஷம்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னாக்கா, தோஷங்கள்ன்றது நான் பொதுவாக சொல்கிறது அதுதான். பியூர் மனுஷன் யாருமே கிடையாது. பியூர் தங்கம் எப்படி கிடையாதோ, இப்போ நீங்கள் தங்கம் போட்டிருப்பீங்க, அது பியூரெலாம் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பியூர் தங்கம் செய்யவே முடியாது. பியூராக ஒரு தங்கத்தை எடுத்துகிட்டு நாங்கள் சரி கோல்டு ஸ்மித்து அதை எந்த பொருளையும் செய்ய முடியாது, அது செய்ய வராது அது. அதனால் வந்துட்டு அதேமாரி மனுஷனும் பியூர் கிடையாது தோஷம் இல்லாமல். ஏதோ ஒரு தோஷம் இருக்கத்தான் செய்யும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செவ்வாய் தோஷம்னு ஒன்று இருக்கான்னு பார்த்தா அது இல்லவே இல்லை. ஆனால் பெரும்பாலும் வந்து செவ்வாய் தோஷத்தினால தான் திருமண தடைன்றது பெரிய காரணமாக சொல்கிறாங்க சார். பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கா, அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு உடனே ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் இதாக தானே சொல்கிறாங்க. நம்ம 9ஆம் தேதி பிறந்தா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம்ன்றாங்க. ஏன்னா ஜாதகத்தில் 9ஆம் நம்பர் வந்து செவ்வாயை குறிக்கும், அதனால் சொல்லிடுவாங்க. இன்றைக்கி உலக நம்பரில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் தான். அப்போ செவ்வாய் தோசை இருக்கிறவங்க எப்படி ஜெயிச்சாங்க? அவங்க தான் தோசை இருக்க எப்படி ஜெயிச்சாங்க? சிம்பிள். நீங்கள் 9ஆம் தேதி பிறந்து உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர், அதாவது 2ஆம் நம்பர் இருக்குதுன்னு வைங்களேன், எதுவுமே நடக்காது. திருமணமும் நடக்காது, பிஸ்னஸும் நடக்காது, சக்ஸஸ் ஆகாது, கெரியரில் பார்த்தாலும் இருக்காது. ரைட். இப்போ நான் உடனே அவங்கள வந்துட்டு கூப்பிட்டுட்டு என்கிட்ட வருவாங்க, ஐயா எனக்கு அது நடக்கலை இது நடக்கலை தான் சொல்லுவேன். ஏன் 9ஆம் தேதி பிறந்துட்டு 2ஆம் நம்பரில் போய் வச்சா எதுவுமே நடக்காது? இல்லை எனக்கு செவ்வாய் தோசை இருக்குதுன்னு சொன்னாங்க. 9ன்னு இருந்தால் செவ்வாய் தோஷம். இப்போ நான் பேரை மாற்றி கொடுக்குறேன். 3 மாதத்தில் மேரேஜ் உனக்கு ஃபிக்ஸ் ஆகிரும், அடுத்து பிஸ்னஸும் செட் ஆகிரும், நீ பெரிய ஆள் ஆயிடுவேன். எழுதி பாருங்க. எழுதுனாங்க, மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, மேரேஜே நடந்துருச்சு, பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகிடுது. இப்போ தோசை எங்கே போச்சு? அதனால் தோஷங்கள்ன்றதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்டில் எனக்கு அதில் செய்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது, அதை எடுத்துடுறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. செவ்வாய் தோஷங்கிறது ஒன்று இருக்கிறதுக்கு எனக்கு இல்லைங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ ஏன்னா இப்போ அவ்வளோ இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய சக்ஸஸ், முடியவே முடியாதது போய் ஒரு நம்பர் அப்படி தட்டி அப்படி தூக்குதுன்னு சொன்னோன்னாக்கா அப்போ அந்த தோஷம் ஒன்று இல்லை தான்.